மக்கள் பணி இன்று வேலூரில் நடைபெறுகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். நிலக்கரி சுரங்க புகார் ஆதாரமற்றது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் விளக்கம். ஜெயலலிதா ஆட்சியில் ஃப்ராட் எஃப்ஐஆர், மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் இயற்கை பேரழிவு ஏற்படுகிறது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் வேலூரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். கடந்த 25 நாட்களாக மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வழங்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து 26வது நாளான நேற்று கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான சிவக்கொழுந்து தலைமையிலும் தெற்கு மாவட்ட செயலாளர் சபா சசிகுமார் முன்னிலையிலும் மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சி நடைபெற்றது. கேப்டனின் வருகையை முன்னிட்டு கடலூர் நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. கேப்டனை வரவேற்க லட்சோப லட்சம் மக்கள் திரண்டதால் கடலூர் நகரமே குலுங்கியது. மாநாடு போல் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதுவரை எந்த தலைவரும் வரவேற்க இந்த அளவுக்கு மக்கள் கூடியதில்லை என்று கூறத்தக்க அளவுக்கு மக்கள் வெள்ளமாக திரண்டிருந்தார்கள். இதையடுத்து மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் பெண்களின் வேலைவாய்ப்பு உதவிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். பெண்கள் சுயதொழில் செய்வதற்காக 200 பேருக்கு தையல் எந்திரமும், கணிப்பொறி பயிற்சி முடித்த 50 பெண்களுக்கு கணிப்பொறிகளும், 50 பெண்களுக்கு சலவை பெட்டிகளும் வழங்கப்பட்டது. மேலும் காய்கறி கடை, டிஃபன் கடை போன்ற சிறுகடை நடத்தும் வகையில் 25 பெண்களுக்கு காய்கறிகளோடு தள்ளுவண்டிகளும், டீ கடை மற்றும் சிற்றுண்டி கடை வைப்பதற்கான பாத்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்களையும் கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பு இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிமுக அரசு முறையான நிவாரண உதவி வழங்கவில்லை என்றும், தானே புயல் நிவாரண உதவிகள் அனைத்தும் அதிகாரிகளின் உடந்தையோடு ஆளுங்கட்சியினருக்கே வழங்கப்பட்டதாகவும் கேப்டன் குற்றம் சாட்டினார். மேலும் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள வரலாறு காணாத மின்வெட்டால் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் கேப்டன் கவலை தெரிவித்தார். அவங்க ஆட்சி வரும்போது தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா சொல்ற தடை இல்லாத மின்சாரம் தருவேன். இப்பதான் 10 மணி நேரம் 12 மணி. இவங்க பெருமையா சொன்னாங்க. விவசாயிகளை எல்லாம் என்ன சொன்னாங்க? போன தடவை மேட்டூர்ல 12ஆம் தேதிக்கு 6ஆம் தேதி திறந்த உடனே எனது ஆட்சியில் என் ஆட்சியில் அப்படி இப்படி பெருமடிச்சீங்களே. இன்னைக்கு ஜூன் மாசம் 6ஆம் தேதி கூட தண்ணி திறக்கல, 12ஆம் தேதி தண்ணி திறக்கல, ஆகஸ்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாடு புறம் இன்று விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அவங்க கேட்கறத கொடுத்துட்டு கேட்கறத அந்த விவசாயத்துக்கு கொடுக்கறீங்களோ, அந்த படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க அந்த குழந்தைகளை காப்பாத்துங்க, அந்த குடும்பத்தை காப்பாத்துங்க, விவசாய குடும்பத்தை. அடுத்த வருஷம் இந்த வறுமை இருந்தால் நீங்க காப்பாத்துங்க. இதைத்தான் நான் 2006 தேர்தலில் சொன்னேன். ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும், அதுல அளவு குறையாமல். இன்றைக்கும் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும். கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு 2100 ரூபாய் மட்டுமே வழங்கி விவசாயிகளை ஜெயலலிதா ஏமாற்றிவிட்டதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் விருத்தாசலம் தேமுதிக எம்எல்ஏ PVP முத்துக்குமார், திட்டக்குடி எம்எல்ஏ தமிழழகன், விவசாயிகள் அணி மாநில துணை செயலாளர் VC சண்முகம் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல் தொடர்பாக ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று 5வது நாளாக செயலிழந்தன. இன்று காலை நாடாளுமன்றம் கூடியதும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் நிலக்கரி ஊழல் பிரச்சினையை பாஜக கிளப்பியது. பிரதமர் மன்மோகன் சிங் பதவி விலகுவது ஒன்றுதான் பிரச்சினையை தீர்ப்பதற்காக வழி என்று பாஜக கூறியதை காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்த்தனர். பிரதமர் தனது அறிக்கையை தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் பிரதமர் முதலில் பதவி விலகட்டும் என்று கூறிய பாஜகவினர் பிரதமருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியதுடன் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. பாஜகவிற்கு அதிமுக, சிவசேனா, பிஜு ஜனதா தள உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம், பஞ்சாபின் ஆளும் கட்சியான அகாலி தளம் ஆகியவை பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கருத்தை ஆதரிக்கவில்லை. நிலக்கரி ஊழல் குறித்து அவையில் விவாதம் நடத்த அனுமதிக்கலாம் என்று இந்த இரு கட்சிகளும் கூறின. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் இன்று மாலை முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார்கள். காங்கிரசிற்கு ஆதரவு அளித்து வரும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி, முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாதி கட்சிகளை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. அதன் பின்னர் 12 மணிக்கு நாடாளுமன்றம் மீண்டும் கூடிய போது பிரதமர் மன்மோகன் சிங் மக்களவையில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு குறித்து விளக்கம் அளித்தார். அதில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக மத்திய கணக்கு தணிக்கைத்துறை கூறியுள்ளது அடிப்படை ஆதாரமற்றது என்றார். அதனைத் தொடர்ந்து பிரதமரை பேச விடாமல் பாஜகவினர் கடும் அமளியை ஏற்படுத்தியது. பாஜக திட்டமிட்டு இந்த பிரச்சனையை எழுப்பி வருவதாகவும் தனது துறை மேற்கொண்ட அனைத்து முடிவுகளுக்கும் தான் பொறுப்பேற்பதாகவும் பிரதமர் கூறினார். தனது நிலைமையை அவையில் விளக்க அனுமதிக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். என்றாலும் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அமளியால் பிரதமர் பாதியிலேயே தனது உரையை முடித்துக் கொள்ள நேரிட்டது. பின்னர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டன. FIR என்பது ஜெயா ஆட்சியில் ஃப்ராட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்டாலின், கொடைநாட்டில் ஜெயலலிதா ஓய்வெடுப்பதாக தாம் கூறியதற்கு வழக்கு போட்ட ஜெயலலிதா கொடைநாட்டில் ஃபைல்களை பார்ப்பதற்காக அவர் தெரிவித்துள்ளதாக கூறினார். இங்குள்ள தலைமை செயலகத்தை மாற்றி அமைத்ததற்கே அங்கு பணிகள் நிறைவடையவில்லை என்றும் ஃபைல்கள் கொண்டு செல்வதற்கு கூடுதல் செலவுகள் ஆகும் என்றும் கூறும் ஜெயலலிதாவிற்கு சென்னையிலிருந்து கொடைநாட்டிற்கு அரசு அதிகாரிகள் ஃபைல்களை கொண்டு சென்றால் கூடுதல் செலவு ஆகாதா என்றும் கேள்வி எழுப்பினார். ஜெயா ஆட்சியில் FIR என்பது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அல்ல என்று கூறிய ஸ்டாலின், அது ஃப்ராட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்றார். நீ பழைய கோட்டையிலிருந்து புதிய தலைமை செயலகத்திற்கு வருவதற்கு நேரமாகும், செலவாகும் என்று ஜெயலலிதா சொல்லுகிறார் என்று சொன்னால், பழைய கோட்டையிலிருந்து கொடநாட்டுக்கு போவதற்கு எவ்வளவு நேரமாகும், எவ்வளவு செலவாகும் நாங்கள் கேட்க மாட்டோமா? முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்பதுதான் FIR-க்கு பொருள். ஆனால் இப்ப ஜெயலலிதா ஆட்சியில ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அல்ல, ஃப்ராட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று கூறிய ஜெயலலிதாவால் இதுவரை தமிழகத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லையே ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதா எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் இயற்கை பேரழிவு ஏற்பட்டு தமிழகம் பாதிக்கப்படுவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் செய்தார். கடலூரில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் பெண்கள் சுயதொழில் செய்வதற்காக 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். இந்த விழாவில் பேசிய திருமதி விஜயகாந்த், ஜெயலலிதா எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் அதை இயற்கையே பொறுத்துக் கொள்ளவில்லை என்றும் அதற்கு உதாரணமாக 2002 சுனாமி பேரழிவு நிகழ்ந்ததையும் 2011 அவர் ஆட்சிக்கு வந்தபோது தானே புயல் தமிழகத்தை சூறையாடியதையும் சுட்டிக்காட்டினார். இங்க ஆளும் கட்சியை சேர்ந்த அதிமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலுமே இயற்கை அன்னைக்கே பொறுக்க மாட்டேங்கிறது. போன வாட்டி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்தது. இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்திருக்காங்க, தானே புயல் வந்து கடலோர மாவட்டங்கள் அத்தனை பேரையுமே நிலைகுலைய செய்திருக்கிறது. இது ஒன்று மட்டுமே சாட்சி, இந்த லஞ்சவாதிகள் ஊழல்வாதிகளுக்கு இந்த பூமியில இயற்கை அன்னையினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இல்லை என்பதற்கு இது ஒன்றே சாட்சியாக இருக்கிறது. தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை முதலில் நேரில் வந்து பார்த்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கிய ஒரே தலைவர் கேப்டன் தான் என்றும், ஆனால் மக்கள் துயரத்தை போக்க வேண்டிய ஜெயலலிதா
பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வரவே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். பல நாட்களுக்கு பிறகு ஹெலிகாப்டரில் சென்று சுற்றி பார்த்த ஜெயலலிதா விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவிகளை முறையாக வழங்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கண்டனம் தெரிவித்தார். ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களுக்கு எந்த விதமான உதவிகளையும் இதுவரைக்கும் செய்யல. ஆளும் கட்சியினர் நம்ம மக்களுக்காக மக்கள் பணி எங்கு செய்தாலும் இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் நான் இந்த மீட்டிங் மூலமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். மக்களுக்காக மக்கள் பணி நாங்கள் செய்வதை யாராவது தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொல்றேன், ஆர்ப்பரிக்கும் சிங்கமாக நமது கேப்டனும் நமது கழகத்தினரும் எந்திரிச்சு அந்த மக்களுக்காக மக்கள் பணியை தமிழகம் முழுவதும் நிச்சயமாக செய்வாங்க. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் மன்மோகன் சிங் நாளை ஈரான் செல்கிறார். அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் கூட்டம் ஈரான் தலைநகர் டெக்ரானில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் நாளை ஈரான் செல்கிறார். வியாழன் மற்றும் வெள்ளி அன்று நடைபெறும் அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் உரை நிகழ்த்துவார். இலங்கை அதிபர் ராஜபக்சே பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசுவார் என்று தெரிகிறது. நாகர்கோவிலில் இரு பிரிவினரிடையே மோதல், ஒருவர் பலி, பதற்றம் நீடிப்பதால் போலீசார் குவிப்பு. சாரல் மழையால் களை கட்டியது தேக்கடி படகுத்துறை, சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.